ஹாய்ங்க. யாருக்கு தான் பெண் குழந்தைன்னா பிடிக்காது? எல்லாத்துக்குமே பெண் குழந்தைன்னா பிடிக்கும். ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு பையன் பிறந்தனால நாங்கள் செகண்ட் பேபி பெண் குழந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தோம். பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்களை பார்த்தா அத்தனை பேரும் ஆம்பளை பிள்ளை தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே, அப்படி தான் நாங்கள் இருந்தோம். நம்ம பேர் யோகமித்ரன், சரி பையனாக பிறந்தா சாய்மித்ரன் வச்சுக்கலாம், பொண்ணாக பிறந்தா சாயப்பாக்கு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் பாப்பா பிறக்கிற வரைக்கும் எங்களுக்கு பெண் குழந்தை தான் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா யார் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வயிறை பார்த்துட்டு ஆம்பளை பிள்ளை தான் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட ஒரே ஒரு என்ன குழந்தை பிறந்தாலும் என் பையன் கையில் நான் கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இது தாட்டிங் ஃபுல்லாமே. அதே மாதிரி அவனோட ட்ரெஸ் தான் போட்டோம். தம்பி தான் கையில் வாங்கினான். அவன் தூங்கவே இல்லை. பாப்பா 10:32 பிறந்தான். ஆனால் தம்பி நைட்டில் தான் பிறந்தான். தூங்கவே இல்லை. தூங்காமல் 2-3 மணி வரைக்கும் அவங்கள உள்ளே விடலை, மேலே தான் இருந்தாங்க. ஸோ 2-3 வரைக்கும் தம்பியுமே தூங்கலை. பாப்பா பார்த்துட்டு தான் போய் தம்பி தூங்கினான். ஸோ நாங்களுமே எதிர்பார்க்கல எங்களுக்கு பாப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எங்களுக்கு வரன்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே பெண் குழந்தைனாலே வரம் தான். அது என்னங்க டவுட்டு? அதனால் சரி எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. பெண் குழந்தை என் அம்மா சொன்னாங்க பெண் குழந்தை தான் அப்படின்னு சொன்னால் கூட என் காதில் கேட்கல. என்ன குழந்தையாக இருந்தால் என்ன, நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் ஓகே அப்படின்னு தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். வேறுபாடெலாம் எதுவும் இல்லை. ஸோ எங்களுக்கு பெண் குழந்தை வந்தால் எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குமேன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் எங்களுக்கு கிடைக்கல, வரமாக எங்களுக்கு கொடுத்தாங்க சாமி. ஸோ அதனால் இப்போ வரைக்குமே ஒவ்வொருமே டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும், பசங்க பண்ணுறதும் பொண்ணுங்க பண்ணுறதும். ஆனால் இருந்தாலும் அவள் கொஞ்சம் ஸ்பெஷல் மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. அவள் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ பாப்பா பர்த்டேக்கு விஷ் பண்ண அத்தனை பேருக்கு தேங்க்யூ ஃபார் ஆல். திரும்ப